ஓகே சார். இப்போ வந்து அஜித் அவர்களோட அடுத்த படத்தை வந்து தயாரிக்கிறதுக்கு நிறைய தயாரிப்பாளர்கள் முன் வராமல் இருக்காங்க. ஒரு பக்கம் அவருடைய சம்பளத்தையும் குறைச்சிக்கிட்டதா? ஏன்னா குட் பேட் அக்லியும் ஒரு பெரிய ஹிட் கொடுத்துட்டு அஜித் வந்து இப்போ சம்பளத்தை குறைக்கிறது எந்த வகையில்? இல்லைங்க, தமிழ்நாட்டில் மட்டும்தான் குட் பேட் அக்லி ஓடிச்சு. ஒரு ஹீரோவுக்கு அவர் கொடுக்குற சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரி மற்ற மாநிலங்களில் ஓடணும், ஓவர்சீஸில் ஓடணும், மற்ற மார்க்கெட் ஓப்பன் ஆகணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அவ்வளோ பெரிய சம்பளத்தை கொடுத்து ஒரு படத்தை தயாரிக்க முடியும். வெறும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஒருத்தருடைய படம் ஓடுது. ஓடிடி பெரிய அளவு விற்கிறது இல்லை, அப்ராடில் பெரிய அளவுக்கு போகிறது இல்லை, இந்தி மார்க்கெட் பெருசாக இல்லை, ஆந்திரா, தெலுங்கா, கர்நாடகா, கேரளா எங்கேயுமே பெருசாக இழுக்கலை அப்படின்னா எப்படி பண்ண முடியும்? ப்ராக்டிக்கலாக அதுதானே. எல்லாருமே படம் பண்ண வர்றது வந்து அதுலேருந்து ஒரு 10 பைசா போட்டு ஒரு ரூபா ஒரு பைசா எக்ஸ்ட்ரா எடுத்துட மாட்டோமாங்கிறது தான் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது நான் 10 பைசா போட்டு 10 பைசாவும் போகிறதுக்கு எதுக்கு படம் எடுக்கணும்? ஸோ அந்த சிக்கல்கள்லாம் இருக்குது. ஸோ அதனால தான் அவங்க சம்பளத்தை குறைச்சிங்க சார்னு சொல்கிறாங்க. குட் பேட் அக்லி ஓடிச்சுன்னா அதுக்கு முன்னாடி வந்த விடாமுயற்சி என்னாச்சு? அதுக்கு முன்னாடி வந்த படம் என்னாச்சு? துணிவுக்கு பிறகு வந்த படம் ஓடல, துணிவு ஓடிச்சு. அதுக்கு முன்னாடி வந்த படம் பெருசாக போகலை, வலிமை. ஆமாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சிக்கல் அவருக்கு இருக்குது. ஸோ அதனால் வந்து அவர் அந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன நிலவரமோ அதுக்கு வாங்கிக்கணும். படம் ஓடிச்சுன்னா ஏற்றி கொடுக்க போகிறாங்க, ஓடலன்னா குறைச்சி கொடுப்பாங்க. இதுதான் இண்டஸ்ட்ரியினுடைய நீண்டகால வரலாறு. ரஜினிக்கே இதுதான் நடக்குது, விஜய்க்கே இதுதான் நடக்குது. படம் ஓடலன்னா சம்பளத்தை குறைச்சிடுவாங்க, அது யாராக இருந்தாலும். ஸோ அப்படி இருக்கும்போது நான் மட்டும் குறைக்கவே மாட்டேன்னா சரி வெயிட் பண்ணுங்கங்கிறாங்க.